ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ப்ரீஸ் டாஸ்கை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையிலேயே பிக் பாஸ் நிகழ்ச்சி ப்ரீஸ் டாஸ்கில் ஃபஸ்ட்டு வந்தது நம்ம தீபக் அவர்கள் ஃபேமிலி. தீபக் ஃபேமிலி மாதிரியே தீபக் சார் மாதிரியே நல்லா க்யூட்டாக இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க பையன் சூப்பராக நல்லா பேசியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் தீபக்குக்கும் அருணுக்கு நடந்த பேச்சுவார்த்தை பற்றி பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணார், அவரை இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னு சொல்லி பேசினாங்க. அதுவும் நல்லா விளக்கம் நல்லா இருந்தது. அதை அருண் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டாரு அருண். இன்றைக்கி அதுக்கு கூடுதல் விளக்கம் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்தது நம்ம மஞ்சரி அவர்கள் ஃபேமிலி வந்தது அவங்க பார்த்த வேலை கரெக்டாக சௌந்தர்யா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின்ட்ட போட்டு கொடுத்து போனாங்க. அவங்க மஞ்சரிங்க உள்ள என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க பண்ணாங்களான்னு தெரில. ஆக மொத்தத்தில் இது எப்படின்னா ஒரு இது மாதிரி தான். இவங்களை பற்றி போட்டு கொடுக்கலாம், ஆனால் இல்லாத சொல்கிற மாதிரி தானே இருந்தது. அது அந்த பொண்ணு எங்கேயுமே வெளியே யார்ட்டையும் பேசுகிறேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும். அப்படி இருக்கச்சு அவங்க சொன்னாங்க. அது எப்படின்னு சொல்லி தெரில. அது ஏன்னா எப்படி இப்போ சொன்னாங்கன்னு நமக்கு புரியல. ஒருவேளை அவங்க பார்வையில் அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அவங்க மஞ்சள் அவங்க பையன் ரொம்ப சூப்பராக நல்லா க்யூட்டாக பேசினாப்புல, க்யூட்டாக எல்லா விஷயங்களும் பண்ணாப்புல, பெரிய ஆள் மாதிரி பண்ணாப்புல. நல்லா உண்மையே நல்லா இருந்தது. அது அவங்க பையனுடைய இது பேச்சும் செயலும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்தது நம்ம விஷால் அவர்கள் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னாக்கா அவங்க அப்பா என்றையான சீன் செம்மையாக இருந்தது. எவ்வளோ பேர் அந்த சீனுக்கு கண்ணு கலங்கினாங்களான்னு தெரில. கண்டிப்பாக நிறைய பேர் கண்ணு கலங்கியிருப்பாங்க. அப்படி ஒரு வேளை கண்ணு கலங்கிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு அந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க பாட்டியம்மா இருந்தாங்க. அவங்க சின்ன பொண்ணு மாதிரி ஓடினது இன்னும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்க பாட்டியம்மா பண்ண விஷயம் ஓடி இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவங்க அப்பா விஷால் அவங்க அப்பா சௌந்தர்யா பற்றி சொல்லும் போதில் இந்த பொண்ணு நடிக்காமல் இருக்குது, உண்மையாக பேசுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது நடிகர் திலகம் மஞ்சள் அவர்களுக்கு மூக்குடைப்பட்ட கணக்கு தான் அது. ஏன்னா அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்கல்ல, இவங்க இங்கே இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அது நல்லா சொன்னது ஒரு என்ன சொன்ன அதுக்கு சரியாக போனது மாதிரி ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரயன் ஃபேமிலியில் என்ன சொல்கிறது, ரயன் ஃபேமிலியில் அவங்க அக்கா சில விஷயங்கள் சொன்னாங்க. சௌந்தர்யா ஜாக்லின் அவர்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் ரொம்ப அச்சுக்காங்க அது மாதிரி பேசியிருந்தாங்க. அது சொன்னது கரெக்டு தான். 70 நாளாக போச்சு. இதுக்கப்புறமும் ஏன் தனியாக அவங்க விளையாடாமல் சேர்ந்து விளையாடுறாங்கன்னு புரியலை. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றா நல்லா சில விஷயங்கள் ரொம்ப இதாக இருந்தது. நீ இண்டிவிஜுவலாக விளையாடுங்கிற மாதிரி தான் பேசினாங்க. 70 நாளுக்கு அப்புறமும் ஏன் நீங்கள் தனியாக விளையாடாமல் ஏன் ஒன்றா விளையாடுறங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. அவங்க சொன்ன விஷயங்களும் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசும்போது நம்ம சௌரி முத்துக்குமார் வழக்கமாக தன்னுடைய பாணியில் ரொம்ப வித்தியாசமாக எல்லாத்தையும் பேசி புரிய வச்சார். அப்படித்தான் அந்த மாப்பிள்ளை என்னென்னமோ பேசியிருந்தார். அப்படித்தான் இருக்குங்கிற மாதிரி பேசியிருந்தார். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, உங்கள் அக்கானா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தார். அவங்க உண்மையை சொன்னாங்கிறது அவருக்கு புரியலை. ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் இது என்னென்னா ரொம்ப எமோஷனான சீன். இதில் விஷால் அவங்க அப்பா அந்த சீன் தான் நல்லா இருந்தது. அந்த சீன் வந்தது அந்த நேரத்துக்குள்ளே இது சுச்சுவேஷன் சூப்பராக இருந்தது. என்ன சொல்லணும்னா 2 நாள் எபிசோடு, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நடந்த முக்கிய எபிசோடு இன்றைக்கி டேலி ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நடந்த எபிசோடு நல்லா டேலி ஆகிடுச்சு. நல்லா அதுக்கு அதுக்கு சரியாகி போச்சுங்கிற மாதிரி இருக்கணும். செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி 2 நாள் எபிசோடு. மக்களே, என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இது பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் பார்க்கலாம் நாளைக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியாக மொத்தத்தில் 2 நிகழ்ச்சி செம்ம நிகழ்ச்சியாக இருந்தது பிக் பாஸ். ஓகே மக்களே, நன்றி.